பாருங்க, எல்லாம் ஜெயிச்சுட்டான், எல்லாம் முடிஞ்சிச்சு. மூன்றாவது கட்டம், அவனுக்கு என்ன இல்லை? ஒரு குழந்தை இல்லை. என்ன இல்லை? குழந்தை இல்லை. எத்தனை வயசு இவனுக்கு? 99 வயசு. அவங்க மனைவிக்கு 90 வயசு. இந்த 90 வயசு கிழவிக்கும் 99 வயசு கிழவனுக்கும் எப்படி பிள்ளை பெருக்கும்? இது கூடுமோ, நடக்குமோ அப்படின்னு சூழ்நிலை சொல்லுது, மருத்துவம் சொல்லுது, சரீரம் சொல்லுது, கர்ப்பம் செத்தவள் என்று சொல்லுது. இவனை பார்த்தீங்களன்னா வயது சென்றவன் என்று சொல்லுது. தோற்றம் மாறி போச்சு. இந்த மூன்றாவது கட்டம் என்ன சொல்லுது? முடியாததை தேவன் சாத்தியமாக்குற தேவன் என்பதை பார்த்தோம். இந்த நாலாவது கட்டத்தில் தான் போன வாரத்தில் நாம் பார்க்கிறோம். நாலாவது கட்டம் என்ன? உச்ச கட்டம். எல்லாம் செஞ்சிருது ஈஸி. ஊற விடுறது ஈஸி, பஞ்சத்தை மேற்கொள்றது ஈஸி. அற்புதம் நடந்துருச்சு, குழந்தை இல்லை, குழந்தை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த இந்த இதுல எல்லாம் விசுவாசத்தை பார்த்துட்டாரு. 3 கட்டத்திலும் பார்த்துட்டாரு. நான்காவது கட்டம் என்ன? உச்சக்கட்ட விசுவாசம். இந்த நான்காவது அது என்ன? அதை தான் இன்னைக்கு பார்க்கிறோம். என்னன்னு பார்ப்போம். இங்க சொல்றாரு எபிரேயர் 11 பாருங்க, மறுபடியும் வாசிக்கிற, நல்ல தெளிவாக கவனிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக, உச்சக்கட்ட விசுவாசம். இதெல்லாம் ஈஸியா செஞ்சிடலாம். எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாம 100 வயசுல ஒரு பிள்ளைய பெத்துக்கிறான். அந்த பிள்ளையவ கவனிங்க, உனக்கு எவ்வளவு பாசம் இருந்திருக்கும், நேசம் இருந்திருக்கும். இந்த குழந்தையவ கவனிங்க, இதுதான் உச்சக்கட்ட விசுவாசம். எல்லாரும் பாருங்க, ஈஸியா இயேசுவை ஏத்துக்கலாம், ஞானஸ்தானத்தை எடுத்துக்கலாம், ஆராதனை பண்ணலாம், வார்த்தையும் கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். உச்சக்கட்ட விசுவாசம் என்ன? கவனிங்க, உன் சம்பாதித்துல ஒரு பகுதியை கொடு அப்படின்னு சொல்ற அந்த உச்சக்கட்டம் வரும்போது என்ன பண்றாங்க? பேங்க் அடிக்கிறாங்க எல்லாம், இல்லையா? அவன் ஆபிரகாம் பாருங்க, பணத்தை கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு. ஏன்னா ஆதியாகமத்தில் 12வது அதிகாரத்தில் நீங்க 1, 2 போய் வாசித்து பாருங்க. ஆபிரகாம் வெள்ளியிலும் பொன்னிலும் ஆடு மாடுகளிலும் மிருக ஜீவன்களிலும் சீமானா இருந்தான். ஆடை கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு, பொண்ணை கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு, இல்ல வேலையாட்களை கூட யாராவது ஒருத்தனை பலியை கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு. எத்தனையோ வருஷம் தம இருந்து பெத்த அந்த குழந்தையவ ஆண்டவர் என்ன பண்றாரு? கேட்கிறார். ஆனா இதை எப்படி போய் பிரசங்கம் பண்ணிட்டாங்க? ஆண்டவர் உங்க பிள்ளையும் கேட்டாலும் கேட்டுருவாரு, நம்ம தேவன் பிள்ளைய நரபலி இடுகிற தேவன் கிடையாது அப்படின்றத போன வாரத்தில் நான் காமிச்சேன்.